ஹாய் கைஸ். இந்த சர்வ்லெட் சீரீஸில் செஷனோட டெக்னிக்கில் ஒன் ஆஃப் தி டெக்னிக் தான் இந்த குக்கீஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த குக்கி என்னென்னா ஒரு அதாவது ஒரு ரெக்வஸ்ட் போகுது, அப்புறம் அதுக்கான ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு ஒரு ரெக்வஸ்ட் போகுது, அதுக்கப்புறம் வந்து அதே மாதிரி 2-3 ரெக்வஸ்ட் போயிட்டு வருது. ஓகேவா? அந்த இடைப்பட்ட அதாவது ரெக்வஸ்ட் அனுப்பும்போது ஒரு டேட்டாஸ் இருக்குல்ல, அந்த குறிப்பிட்ட இன்ஃபர்மேஷனை இது பண்ணி வச்சுருக்கிறது தான், அதாவது ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறது தான் இந்த குக்கின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது ரெக்வஸ்ட் போகுது, அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து அனுப்புது, அப்புறம் மறுபடியும் இன்னொரு ரெக்வஸ்ட், அதே சேம் ரெக்வஸ்ட் வந்து மறுபடியும் போகுது. அதாவது வித்தவுட் எனி லாகின் கிரெடென்ஷியல் இல்லாமல் மறுபடியும் அந்த ரெக்வஸ்ட் போகுது. ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை வந்து இதை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறது அந்த குக்கின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த குக்கியில் வந்து நிறைய விதமான இது இருக்கும், நிறைய விதமான ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும். அது என்னென்னா நேமு, வேல்யூ, சிங்கிள் வேல்யூ, ஆப்ஷன், இதை தவிர்த்து அடிஷ்னல் ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும். அதாவது கமெண்ட்ஸு, பேத்து, டொமைன் குவாலிஃபையரு, மேக்ஸிமம் ஏஜ் அண்ட் வெர்ஷன் நம்பரு, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் அதில் இருக்கும். அதாவது அந்த சின்ன அந்த குக்கியில் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும். ஓகேவா? சரி, இந்த குக்கி எப்படி ஒர்க் ஆகுது? இந்த குக்கி எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இப்போ ஒரு ரெக்வஸ்ட் வந்து ப்ரௌசர்லேருந்து போதா சர்வருக்கு போகுது. இப்போ அங்கே என்ன பண்ணும், அந்த சர்வர் வந்து ஒரு லாகின் கிரெடென்ஷியல்னு வச்சுக்கோங்களேன், அது ரெக்வஸ்ட்டாக போகுது, அதாவது யூசர் நேம் பாஸ்வேர்டாக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து எடுத்து வச்சுக்கிட்டு என்ன பண்ணுதுன்னா, அந்த குக்கியில் அதாவது ரெஸ்பான்ஸ் அனுப்பும்போது அந்த குக்கியும் சேர்த்து அதில் ஆட் ஆகி அந்த ரெஸ்பான்ஸ் வந்து அனுப்பும் ப்ரௌசருக்கு. ப்ரௌசர் போனோன்னே அங்கே என்ன ஆகும்னா, அங்கே கேஷ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்கும் ப்ரௌசரில். அந்த ஏரியாவில் அந்த குக்கீஸ் வந்து ஆட் ஆகிடும், அங்கே போய்ட்டு ஸ்டோர் ஆகிட்டு மறுபடியும் இன்னொரு ரெக்வஸ்ட் அனுப்புகிறோம், அதே சேம் ரெக்வஸ்ட் அனுப்புகிறோன்னா, அதே சேம் யூஆர்எல் கால் பண்ணுறோன்னா, நேராக அந்த குக்கி இருக்கு பாருங்கள், கேஷில் இருக்க குக்கி எடுத்து அந்த ரெக்வஸ்ட் வந்து அனுப்பும், மறுபடியும் அந்த ப்ரௌசர் சர்வருக்கு அனுப்பிவிடும். ஓகேவா? இதுதான் அந்த என்னது, இப்போ வந்து அதாவது அந்த ரெக்வஸ்ட் புது ரெக்வஸ்ட் தான், பட் இருந்தாலும் அந்த டேட்டா வந்து பழைய டேட்டாவை தான் கொண்டு போகுது. அதாவது அனுப்பின டேட்டாவை மறுபடியும் கொண்டு அந்த கேஷ் வந்து என்ன பண்ணுது, குக்கிட்ட கொடுத்து அந்த குக்கி வந்து எடுத்துகிட்டு போகுது, அந்த டேட்டா வந்து எடுத்துகிட்டு போகுது. ஸோ மறுபடியும் நம்ம டேட்டா வந்து இது பண்ணணுன்ற அவசியம் கிடையாது, டேட்டா வந்து கொடுக்குன்ற அவசியம் கிடையாது. மறுபடியும் அதே பேஜுக்கு போகாது, நேராக டேஷ்போர்டுக்கு நேராக போயிடும். ஓகேவா? அதுதான் குக்கியோட ஒர்க்கு. ஓகேவா? அதான் இங்கே சொல்லியிருக்காங்க, பை டிஃபால்ட் ஒரு ரெக்வஸ்ட் வந்து பை டிஃபால்ட்டாக போகுதுன்னா நியூ ரெக்வஸ்ட்டாக தான் போகும். ஓகேவா? புது ரெக்வஸ்ட்டாக போயிடுது. அப்புறம் இந்த குக்கி டெக்னிக்கை யூஸ் பண்ணி அந்த வரக்கூடிய ரெஸ்பான்ஸில் இந்த குக்கியை வந்து ஆட் பண்ணிவிட்டு அது என்ன பண்ணுறாங்க, அந்த வரக்கூடிய ரெஸ்பான்ஸில் வரக்கூடிய குக்கி என்ன பண்ணும், ப்ரௌசரில் இருக்க ஒரு கேஷோட ஃபைலில் போய்ட்டு கேஷ்னு ஒரு விஷயம் இருக்கும், அதில் போய்ட்டு ஸ்டோர் ஆகிடும். அதில் ஸ்டோர் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு ரெக்வஸ்ட் போகுது, கிளைண்ட்லேருந்து மறுபடியும் இன்னொரு ரெக்வஸ்ட் போகுது. அது என்ன பண்ணும், இந்த குக்கியை வந்து ஆட் பண்ணி அந்த ரெக்வஸ்ட் கூட அனுப்பி விட்ரும் பை டிஃபால்ட்டாக. அது என்ன பண்ணும், ஓகே இது பழைய டேட்டான்னு சொல்லிட்டு அதுவாக ரெகக்னைஸ் பண்ணிவிட்டு அந்த ஓல்டு யூசர்ஸே மறுபடியும் கொடுக்கும், மறுபடியும் ஓல்டு ரெஸ்பான்ஸே மறுபடியும் கொடுக்கும் அதுக்கு. ஓகேவா? இதுதான் குக்கியோட ஒர்க்கு. ஓகேவா? சரி, இந்த குக்கியில் 2 வகையான குக்கி இருக்குது. ஒன்று வந்து நான் ப்ரெசிஸ்டன்ட்டு, இன்னொன்று ப்ரெசிஸ்டன்ட். அந்த மாதிரி 2 விஷயம் இருக்குது. நான் ப்ரெசிஸ்டன்ட்னா, இப்போ வந்து ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறோம், லாகின் கிரெடென்ஷியல் கொடுக்குறோம், யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுக்குறோம். அது என்ன பண்ணும், அது வந்து இதுக்கு போகும், என்னது எங்கன்னா பேக்கெண்டு போயிட்டு அங்கே என்ன பண்ணும், ப்ராசஸ் பண்ணிவிட்டு அது என்ன பண்ணுவோம், குக்கியில் ஆட் ஆகிட்டு இது பண்ணும், என்னது மறுபடியும் ரெஸ்பான்ஸ் அனுப்பும். ஓகேவா? ரெஸ்பான்ஸ் அனுப்புனதுக்கப்புறம் அது என்ன பண்ணுவோம், மறுபடியும் அது கேஷில் போய்ட்டு ஸ்டோர் ஆகிட்டு மறுபடியும் இன்னொரு ரெக்வஸ்ட் கொடுக்குறப்ப இதாகும், என்னது மறுபடியும் அந்த குக்கி ஆட் ஆகிட்டு இது பண்ணும், மறுபடியும் நம்ம லாகின் கிரெடென்ஷியல் எல்லாமே டேரெக்டாக டேஷ்போர்டுக்கு போயிடும். ஓகேவா? இந்த மாதிரி விஷயம் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ரெண்டாவது ரெக்வஸ்ட்டும் கொடுத்துட்டு ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணுறப்ப அந்த இது இருக்காது, அந்த செஷன் வந்து வேலிடாக இருக்காது, இன்வேலிட் ஆகிடும் அது. ஓகேவா? அதான் நான் ப்ரெசிஸ்டன்ட் குக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ப்ரெசிஸ்டன்ட் குக்கினா, இப்போ நம்ம வந்து மல்டிபிள் இது பண்ணுறோம், என்னது ரெக்வஸ்ட் அனுப்பிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் பண்ணிட்டு அந்த மாதிரி இருக்கும். எல்லாமே அந்த மேலே என்ன ப்ராசஸ் நினச்சோ அந்த குக்கியோட ப்ராசஸ் வந்து நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணோம், நம்ம ப்ரௌசர் வந்து க்ளோஸ் பண்ணுறோம். ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் வேறு ஒரு ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணுறோம். அது என்ன பண்ணுது, அதே நம்ம யூஆர்எல்ஸ் வந்து கொடுக்குறோம், யூஆர்எல் வந்து கொடுக்குறோம், ஆனால் வரும். அதாவது அந்த யூஆர்எல் கொடுத்தானே அது என்ன பண்ணுவோம், அதை ப்ரௌசர் க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுறோம், மறுபடியும் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறப்ப மறுபடியும் அதே யூஆர்எல்ஸ் வந்து நம்ம வந்து யூஆர்எல் பாரில் கொடுத்து நம்ம என்ட்ரு கொடுக்கும்போது சர்ச் பண்ணும்போது மறுபடியும் அதே டேஷ்போர்டு நம்மளுக்கு கொடுக்கும், அதே டேட்டா வந்து ஓல்டு டேட்டாவே நம்மளுக்கு கொடுக்கும். ஓகேவா? இந்த ப்ரெசிஸ்டன்ட் குக்கி எப்போ இன்வேலிட் ஆகும்னா, அந்த நம்ம லாக் அவுட்டு இல்லை சைன் அவுட் பண்ணுவோம் பாருங்கள், அந்த மாதிரி டைமில் மட்டும்தான் இது வந்து இதாகும், என்னது இந்த ரெக்வஸ்ட் வந்து இன்வேலிட் ஆகும், இந்த செஷன் வந்து இன்வேலிட் ஆகும். அது வரைக்கும் இது வேலிடில் தான் இருக்கும். ஓகேவா? புரியுதா? இதுதான் ப்ரெசிஸ்டன்ட்டு நான் ப்ரெசிஸ்டன்ட்டுக்கான வித்தியாசம். புரியுதா?
அப்புறமே இந்த குக்கியில் சில அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது, அதுதான் அதை பற்றி பார்ப்போம். இது வந்து சிம்பிள் டெக்னிக், இது வந்து இது வந்து ஒரு சிம்பிளான டெக்னிக்கு. அதாவது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் HTTP வந்து ஸ்டேட்லெஸ், அந்த ஸ்டேட்டை மெயின்டைன் பண்ணுறது தான் இந்த குக்கியோட ஒர்க். ஓகேவா? அதே மாதிரி என்ன பண்ணுது கிளைண்ட் சைடில், அது வந்து கிளைண்ட் சைடில் தான் இது பண்ணும், அந்த இதை வந்து மெயின்டைன் பண்ணும். இதில் மெயின்டைன் பண்ணாது, அதாவது சர்வர் சைடில் இது மெயின்டைன் பண்ணாது. ஒன்லி வந்து கிளைண்ட் சைடில் மட்டும் தான் இது வந்து மெயின்டைன் பண்ணும், அந்த ஸ்டேட் வந்து மெயின்டைன் பண்ணும். ஓகேவா? அதான் இதோட அட்வான்டேஜ். அப்புறமேட்டு டிஸ்அட்வான்டேஜ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம வந்து இப்போ மோஸ்ட்லி எல்லாமே க்ரோம் ப்ரௌசர் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம வந்து குக்கி வந்து இது பண்ணிட்டோம், குக்கி வந்து டிசேபிள் பண்ணிட்டோன்னா இந்த குக்கி டெக்னிக் வந்து ஒர்க் ஆகாது. அந்த ப்ரௌசரில் குக்கி நீ ரெக்வஸ்ட் கொடுத்தாலும் சரி, அது வந்து அந்த குக்கி டெக்னிக்கே ஒர்க் ஆகாது. நீ ஆல்ரெடி ப்ரோக்ராம் பண்ணியிருந்தாலும் சரி, எது பண்ணியிருந்தாலும் சரி, அந்த குக்கி டெக்னிக் வந்து ஒர்க் ஆகாது. இந்த இதில் என்னது ப்ரௌசரில் வந்து டிஃபால்ட்டாக நீ வந்து இது பண்ணுறனா, அதை டிசேபிள் பண்ணுறனா. இது அப்புறமேட்டு இது இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ், இது வந்து டெக்ஸ்டுவல் இன்ஃபர்மேஷன் மட்டும் தான், அதாவது டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் இருக்க அந்த கண்டென்ட் டைப்பை மட்டும்தான் இது வந்து இது பண்ணும், ஸ்டோர் பண்ணிக்கும், செட் பண்ணி அதோட குக்கி ஆப்ஜெக்ட்டில் செட் பண்ணி வச்சிருக்கோம். மற்ற எந்த ஒரு இமேஜ் ஃபைலோ அந்த மாதிரி விஷயத்தை இது பண்ணிக்காது, என்னது ஸ்டோர் பண்ணி வச்சுக்காது. ஓகேவா? அதான் இதோட 2 டிஸ்அட்வான்டேஜ் அந்த இதில் இருக்கிறது தான். நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா, ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்த்தா ஜிமெயிலில் யூஸ் பண்ணுறோம், எல்லா ஜிமெயிலுமே குக்கி வந்து இதாக இருக்கும், எனேபிள் பண்ணி தான் இருக்கும். ஆனால் நம்ம டிசேபிள் பண்ணணும், இப்போ ப்ரௌசர் போய் டிசேபிள் பண்ணனா இதாயிடும், அந்த ஜிமெயில் வந்து உள்ளே போகாது, ஜிமெயிலுக்குள்ளேயே போகாது, ஒர்க் ஆகாது. ஓகேவா? அதில் வந்து இந்த குக்கி டெக்னிக் தான் யூஸ் பண்ணிருக்காங்க, லாகின் பர்பஸ்க்கு இந்த குக்கி டெக்னிக் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? அதான் ரியல் டைம் எக்ஸாம்பிள். அடுத்த குக்கியில் சில குக்கி கிளாஸஸ் பற்றி பார்க்கலாம். இதில் வந்து இந்த குக்கி கிளாஸ் வந்து ஜாவா XServlet.HTTP இந்த பேக்கேஜில் தான் இந்த குக்கி கிளாஸ் வந்து இருக்குது. ஓகேவா? அந்த பேக்கேஜ் தான் இந்த குக்கி கிளாஸே வந்து ப்ரொவைட் பண்ணுது. இந்த குக்கி கிளாஸ் வந்து சில ஃபங்க்ஷனாலிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணுது, அதாவது குக்கீஸ் யூஸ் பண்ணி சில ஃபங்க்ஷன்ஸ் வந்து இது வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஓகேவா? அது என்னென்னா, அது வந்து மெத்தட் வைஸாக இந்த குக்கி வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஓகேவா? ஃபஸ்ட் வந்து இந்த குக்கி கிளாஸில் இருக்க கன்ஸ்ட்ரக்டரை பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த குக்கின்னு சொல்லிட்டு ஒரு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது. இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஒர்க் என்னென்னா, குக்கி வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது தான் இந்த டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரோட ஒர்க்கு. ஓகேவா? அடுத்து இந்த டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் எதுக்கு ஒர்க் ஆகுதுன்னா, இந்த குக்கியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது தான் இந்த டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஒர்க் ஆகுது. இதே பேராமீட்டரைஸ்டானா அந்த குறிப்பிட்ட நம்ம ஸ்பெசிஃபைடாக ஒரு நேமு அதுக்கான வேல்யூஸ் கொடுப்போம், அந்த பேராமீட்டர் பேஸ் பண்ணி இந்த இது ஒர்க் ஆகும், இந்த பேராமீட்டர் கன்ஸ்ட்ரக்டர் வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா? அடுத்து சில மெத்தட்ஸ் இருக்குது இந்த குக்கியில், அது குக்கி கிளாஸில் சில மெத்தட் வந்து ப்ரொவைட் பண்ணுது. அது என்னென்னு பார்ப்போம். செட்டு மேக்ஸ் ஏஜ் இன்ட்டு எக்ஸ்பைரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. இந்த மெத்தடோட ஒர்க் என்னென்னா, நம்ம மேக்ஸிமம் ஏஜ் இந்த செகண்ட் வரைக்கும் தான் அது வந்து இதில் இருக்கணும், என்னது வேல்யூவில் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதுக்கான என்னது டைம் வந்து செட் பண்ணுவோம். அந்த டைம் வந்து எக்ஸ்பிரி ஆகும், இந்த டைமுக்குள்ளே அது எக்ஸ்பிரி ஆகிடும்னு சொல்லிட்டு நம்ம குறிப்பிட்ட டைம் கொடுப்போம். அது வரைக்கும் அதை செட் பண்ணுறது தான் இந்த செட்டு மேக்ஸிமம் ஏஜோட ஒர்க்கு. ஓகேவா? அந்த மெத்தடோட ஒர்க்கு. அடுத்து கெட்டு நேம், இது என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து குக்கி கொடுக்குறோம்ல, அந்த குக்கியோட நேம் வந்து ரிட்டர்ன் பண்ணுறது தான் இந்த கெட் நேமோட ஒர்க்கு. ஒரு தடவை இந்த நேம் வந்து செட் பண்ணிட்டோன்னா, அதாவது இங்கே செட் பண்ணிட்டோன்னா, இந்த கெட் நேமால் இது ஒன்லி அதை வந்து ரிட்டர்ன் மட்டும் தான் பண்ண முடியும், அந்த நேம் வந்து ரிட்டர்ன் தான் பண்ண முடியும், சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேவா? அதேமாதிரி கெட் வேல்யூ, இது என்ன பண்ணும், அந்த குக்கியோட வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? அதே மாதிரி தான் அதில் கெட் நேம் மாதிரி தான் இது வந்து வேல்யூ சேஞ்ச் பண்ண முடியாது, ஒன்லி ரிட்டர்ன் மட்டும் தான் பண்ணும். அதேமாதிரி செட் நேம், அந்த குக்கிக்கான நேம் வந்து நம்ம வந்து இங்கே தான் கொடுப்போம், இந்த செட் நேம் மெத்தட் மூலியமாக கொடுப்போம். அதேமாதிரி செட் வேல்யூ, அந்த அந்த வேல்யூ சேஞ்ச் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி விஷயத்துக்கு இந்த செட் வேல்யூ வந்து ஒர்க் ஆகுது, செட் வேல்யூ மெத்தட் வந்து ஒர்க் ஆகுது. ஓகேவா? அடுத்து இதை தவிர்த்து சில மெத்தட்ஸ்லாம் நம்மளுக்கு தேவைப்படுது, அதாவது வேறு இன்டர்ஃபேஸ் சில மெத்தட்ஸ்லாம் கொடுக்குது இந்த குக்கிக்காக, அந்த மெத்தட்ஸும் நம்ம வந்து குக்கியில் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? குக்கி டெக்னிக்கில் சில மெத்தட்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அது வந்து சில இன்டர்ஃபேஸ் நம்மளுக்கு கொடுக்குது. ஓகேவா? அது என்னென்னு பார்ப்போம். ஒன்று வந்து ஆட் குக்கின்னு ஒரு மெத்தட் இருக்குது. இந்த மெத்தடோட ஒர்க் என்னன்னா, இந்த மெத்தட் யார் ப்ரொவைட் பண்ணுறதுன்னா, HTTP சர்வலெட் ரெஸ்பான்ஸ் இன்டர்ஃபேஸ் தான் இந்த மெத்தட் வந்து ப்ரொவைட் பண்ணுது. இதோட யூசேஜ் என்னன்னா, அந்த குக்கியில் இருக்க ரெஸ்பான்ஸ், அதாவது அந்த குக்கி வந்து இந்த ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்டில் ஆட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுறது தான் இந்த ஆட் குக்கியோட ஒர்க்கு. அதாவது அந்த குக்கி வந்து இந்த ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்டில் ஆட் பண்ணுறது, அதாவது வரும்ல, இப்போ HTTP ரெக்வஸ்ட் போது அதுக்கான ரெஸ்பான்ஸ் அந்த ரெஸ்பான்ஸ் கூட இந்த நம்ம கொடுத்துருக்கோம்ல, இந்த வேல்யூ மேலே கொடுக்குறோம்ல, வேல்யூ பேராமீட்டர், இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாம் இந்த இதில் ஆட் பண்ணுறது, என்னது அந்த ரெஸ்பான்ஸில் ஆட் பண்ணுறது தான் இந்த ஆட் குக்கின்ற மெத்தட் வந்து ஒர்க் ஆகுது. ஓகேவா?
அடுத்து வந்து கெட் குக்கி. இந்த மெத்தட் எதுக்கு ஒர்க் ஆகுதுன்னா, இது யார் ப்ரொவைட் பண்ணுறதுனா HTTP சர்வலெட் ரெக்வஸ்ட் இன்டர்ஃபேஸ் தான் ப்ரொவைட் பண்ணுது. மேலே இருக்கிறது வந்து HTTP சர்வலெட் ரெஸ்பான்ஸ் இன்டர்ஃபேஸ், இது வந்து ரெக்வஸ்ட் இன்டர்ஃபேஸ் வந்து நம்மளுக்கு இது ப்ரொவைட் பண்ணுது. இதோட யூசேஜ் என்னன்னா, நம்ம வந்து ஆட் பண்ணுறோம்ல எல்லா வேல்யூஸ், இந்த நேம்ஸ் வந்து ஆட் பண்ணுறோம்ல, இந்த நேம்ஸ் எல்லா கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸ் அண்ட் நேம்ஸ் வந்து குக்கியோட நேம்ஸ் அண்ட் வேல்யூஸ் வந்து ப்ரௌசருக்கு கொடுக்கறது தான். அதாவது ப்ரௌசர்லேருந்து அந்த குக்கீஸ் கொடுக்கறது தான் இது கெட் குக்கின்ற மெத்தட் வந்து ஒர்க் ஆகுது. ஓகேவா? சரி, இந்த குக்கி எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்காக சில சின்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி டெலீட் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி வந்து கெட் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயத்துக்கு சின்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். ஓகேவா? இப்போ வந்து எப்படி ஒரு குக்கி எப்படி கிரியேட் பண்ணுறது, ஓகேவா, அதை பற்றி பார்க்கலாம். குக்கின்ற கிளாஸ் நேமை வந்து நம்ம போட்டுட்டு, அதுக்கப்புறம் அதுக்கான ரெஃபரன்ஸ் ஆப்ஜெக்ட், அதுக்கப்புறம் ஈக்குவல் போட்டு, நியூன்ற கீவேர்ட் போட்டு, அப்புறம் அந்த கிளாஸ் நேமுக்கான ஆப்ஜெக்ட் வந்து இது பண்ணுறோம் ஆப்ஜெக்ட், அதுக்கப்புறம் அந்த பேராமீட்டரோட நேமு, அதுக்கான வேல்யூ. ஓகேவா? அந்த குக்கிக்கான நேமு, குக்கிக்கான வேல்யூ அதை கொடுத்துட்டு என்ன பண்ணுறோம், ரெஸ்பான்ஸில் வந்து நம்ம ஆட் குக்கி, நம்ம மேலே பார்த்தோம்னா ஆட் குக்கி மூலிமா ஆட் பண்ணி நம்ம ரெஸ்பான்ஸ் மூலிமா அனுப்பிடுறோம். அதாவது ஃப்ரண்ட் எண்டுக்கு அனுப்பி விடுறோம். அதான் இந்த குக்கியோட வேலை. ஓகேவா? அதான் இப்படி தான் நம்ம வந்து இந்த இதை யூஸ் பண்ணி, இந்த சின்டெக்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம குக்கியை வந்து கிரியேட் பண்ணுவோம். ஓகேவா? சரி, இந்த குக்கியை கிரியேட் பண்ணியாச்சு. எப்படி கெட் பண்ணுறதுனா, இப்போ வந்து ரெக்வஸ்ட் டாட் குக்கி கேஷில் வந்து ஆட் ஆகிருக்கும்ல, அந்த கேஷில் இருக்க குக்கியை வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்னா, ரெக்வஸ்ட் டாட் குக்கி இந்த மெத்தடை கால் பண்ணி இப்போ வந்து ஒரு டேட்டா இருக்கலாம், இல்லை பல டேட்டா இருக்கலாம், நிறைய செட் ஆஃப் டேட்டா இருக்கலாம், அந்த எல்லாமே சேர்த்து ஒன்றா ஒரு கலெக்ஷன் ஆஃப் டேட்டா வந்து கெட் பண்ணி இந்த சீக்கின்ற ஆப்ஜெக்டில் இது பண்ணுறோம். ஸ்டோர் ஆகிட்டு ஃபார் லூப் மூலியம் 1 by 1 வந்து இது பண்ணும். 1 by 1 கொடுக்கும், நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்கும், அது அவுட்புட்டாக கொடுக்கும் நம்மளுக்கு. அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க, அதுக்கான சின்டெக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த குக்கி கிரியேட் பண்ணியாச்சு, ஆட் பண்ணியாச்சு. எப்படி அதை டெலீட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி தான் இந்த நம்ம கிரியேட் பண்ண அதே ப்ராசஸ் தான். குக்கின்ற கிளாஸ் போட்டு, அதுக்கான ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் போட்டு, கீவேர்டு போட்டு, அப்புறம் குக்கின்ற நேமை கொடுத்து, அப்புறம் எந்த நேமுக்கான குக்கியை வந்து டெலீட் பண்ணும் அப்படின்ற மாதிரி அதுக்கான பேராமீட்டர் கொடுத்து, அப்புறமேட்டு சீக்கியன்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஜெக்ட்டை கால் பண்ணி செட் மேக்ஸிமம் ஏஜ் வந்து 0ன்னு சொல்லிட்டு மாற்றிடணும். அது மேக்ஸிமம் ஏஜ் 0ன்னு கொடுத்தா அது வந்து ஒர்க் ஆகாது. அப்புறம் அது வந்து அதுலேருந்து ரிமூவ் ஆகிடும். அந்த மாதிரி விஷயத்தை பண்ணோன்னு வச்சுங்களேன், இதாகிடும். இப்போ வந்து செட்டு மேக்ஸிமம் ஏஜ் கொடுத்துட்டோம்னா, இங்கே சீக்கியன்னு கொடுத்தோன்னா அந்த மேக்ஸிமம் ஏஜ் வந்து 0ன்ற மாதிரி ஆகிடும். அப்போ அந்த குக்கி வந்து டெலீட் ஆகிடும் அது வந்து. ஓகேவா? இதுதான் எப்படி வந்து குக்கி வந்து டெலீட் ஆகுது, கிரியேட் ஆகுது அப்படின்ற மாதிரி பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் என்னென்ன பார்த்துருக்கோன்னா, குக்கினா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். டயக்ராமெட்டிக்கலாக அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். அதில் என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். அப்புறம் ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்துருக்கோம். அடுத்து வந்து குக்கி கிளாஸை பற்றி பார்த்துருக்கோம். அதில் என்னென்ன கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது அதை பற்றி பார்த்துருக்கோம். அப்புறம் அதுக்கான மெத்தட்ஸ், என்னென்ன மெத்தட்ஸ் அதை ப்ரொவைட் பண்ணுது அந்த விஷயத்தை பற்றி பார்த்தோம். இது தவிர்த்து நம்மளுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் வந்து யூஸ் ஆகும், வேறு இன்டர்ஃபேஸ் ப்ரொவைட் பண்ணுறேன், என்னென்ன மெத்தட் நம்மளுக்கு வந்து குக்கியில் யூஸ் பண்ண போகிறோம் அதை பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து எப்படி குக்கியை வந்து கிரியேட் பண்ணுறது, எப்படி கெட் பண்ணுறது, எப்படி டெலீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். ஓகேவா? அதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். குக்கியை பற்றி ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதாவது என்னென்னா, இந்த டயக்ராமில் இருக்க எக்ஸாம்பிளே பண்ணி பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணுறோம், ஒரு நேம் வந்து ஒரு இன்டர்ஃபேஸில் ஒரு யூஐயில் ஒரு HTML என்ன பண்ணுறோம், ஒரு இன்டர்ஃபேஸில் ஒரு நேம் ஒன்று கொடுக்குறோம். நேம் கொடுத்து கோன்ற பட்டனை கிளிக் பண்ணோன்னே சர்வ்லெட் 1 பேக் எண்டுக்கு போய் கால் ஆகிடுது. அங்கே ப்ராசஸ் ஆகிட்டு அப்புறம் சர்வ்லெட் 2 அதாவது இன்னொரு யூஐக்கு வருது. இன்னொரு யூஐ வந்து ரிட்டர்ன் பண்ணுது, அந்த ரெஸ்பான்ஸாக கொடுக்குது. இப்போ அது கூட என்ன பண்ணுது, இந்த சர்வ்லெட் வரக்கூடிய நேம் வந்து இங்கேருந்து குக்கியில் ஆட் ஆகிட்டு, அதுக்கு அந்த ரெஸ்பான்ஸையும் சேர்த்து அனுப்பி விடுது. அந்த ரெஸ்பான்ஸை சேர்த்து அனுப்பிச்சி விட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, இது கோன்னு பட்டனை கிளிக் பண்ணோன்னே இன்னொரு சர்வ்லெட்டுக்கு வந்து போகுது, அந்த குக்கியை எடுத்துகிட்டு போகுது. அதாவது இங்கே குக்கி வந்து எங்கே போகுது, கேஷுக்கு போயிட்டு ஆட் ஆகிடுதா. அதாவது இங்கே ஒரு நேமுன்னு கொடுப்போம். அதாவது இப்போ வந்து ப்ராஜெக்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு நேம் கொடுக்குறோன்னு வச்சுக்கலாம். அதை கோன்னு கொடுத்தா அது என்ன பண்ணுவோம், நேராக இங்கே போய்டும், சர்வ்லெட் 1க்கு போயிட்டு அங்கே என்ன பண்ணுவோம், அந்த நம்ம கொடுத்த நேம் வந்து அந்த வரக்கூடிய ரெஸ்பான்ஸில் வந்து ஆட் பண்ணிக்கும். அந்த குக்கியை வந்து ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம், இந்த யூஐ வந்து 2வது யூஐக்கு போகும். யூஐ போயிட்டு என்ன பண்ணும், அந்த குக்கி வந்து ஆட் ஆச்சு பாருங்கள், ரெஸ்பான்ஸ் கூட ஆட் ஆச்சு பாருங்கள். அது வந்து இங்கே ப்ரௌசரில் இருக்க கேஷில் போய்ட்டு உட்காந்துடும். அது ஸ்டோர் ஆகிட்டு என்ன பண்ணும், மறுபடியும் நம்ம செகண்ட் ரெஸ்பான்ஸ் அனுப்புகிறப்ப என்ன பண்ணணும், அந்த குக்கியை சேர்த்து ஆட் பண்ணி சர்வ்லெட் 2க்கு வந்து அனுப்பிச்சி விடும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணும், அந்த சர்வ்லெட் 2 வந்து அந்த குக்கியை சேர்த்து ஆட் பண்ணி அப்படியே ரெஸ்பான்ஸாக நம்மளுக்கு வந்து ஃபைனலாக ரிட்டர்ன் பண்ணும். இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் தான் பார்க்க போகிறோம் நம்ம. ஓகேவா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இதை பற்றி. ஓகே, அவ்வளோதான்.